சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ஃபோக்கஸ் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இனிய தமிழ் புத்தாண்டு பிறப்பு. அப்போ இந்த புத்தாண்டு பிறப்பில் ராசிநாதர்கள் இருக்க வேண்டிய இடம் மேச ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், சந்திர பகவான், மீன ராசியில் சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் பலமாக நம்மளுக்கு இந்த வருஷத்து பல நன்மைகளை தான் நம்மளுக்கு தரப்போகிறாங்க. இந்த வருஷம் பொதுவாகவே நம்மளுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் சக்ஸஸ் ஆன வருஷம்தான். அப்போ மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இந்த 2026 எப்படி நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்க போகுதுன்னு கேட்குறத பார்க்கலாம். கடகராசி மேன்மைப்படக்கூடிய ஒரு ராசி. இந்த 2026 போதும். 2026க்கு முன்ன வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு வெளியே சொல்ல முடியாது, பட்ட அவமானத்துக்கு வெளியே சொல்ல முடியாது, பலவிதமான இடையூறுகளை இன்னல்களிலிருந்து சந்திச்சுக்கக்கூடிய ராசி கடகராசி. பிறவி கடனையே அடைச்சிட்டு வந்த மாதிரியான ஒரு நேரம் இந்த 2026. சூப்பராக இருக்க போகிறீங்க. படித்த பிள்ளைங்களுக்கு படித்த உண்டான வேலைப்பாடுகளும் உங்களுக்கு உண்டு. நிறைய பேர் டாக்டர்ஸு, நர்ஸு, கலைத்துறையில், அரசியலில் இப்படி பிரவேசம் பண்ணக்கூடியவங்க தனிமையாக தனித்தன்மையோடு விளங்கக்கூடிய ஒரு வருஷம் இந்த வருஷம். இந்த இன்னலையும் இடையூறுலையும் அடைஞ்ச உங்களுக்கு ஜாக்பாட்டு சொல்லலாம் இந்த வருஷம். ஏமாற்றம் அடைஞ்ச உங்களுக்கு எத்தனை லட்சம் ஏமாந்துருப்பீங்க, அது எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய வருஷம் இந்த 2026. நாலா திசையிலையும் 4 நாளும் 8 திசையில் இருந்தும் செல்வம் கொளிக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு. கோடீஸ்வர ராஜ யோகங்கள் பெறக்கூடிய ஒரு ராசியும் நீங்கள் தான். விலை உயர்ந்த கார் வாங்கலாம், விலை உயர்ந்த இடம் மண் வாங்கலாம், பொண்ணு வாங்கலாம். மாளிகையோடு வாழக்கூடிய தருணமும் மன நிறைவோடு வாழக்கூடிய ஒரு தருணமும் இந்த 2026 உங்களுக்கு உண்டு. துதித்திடுவீங்க உங்கள் குலதெய்வத்தை. உங்கள் துன்பம் போச்சு, உங்கள் முன்னோர் வழிபாடை நீங்கள் பண்ணணும், உங்கள் வீட்டு குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் பண்ணணும். 2026க்கு முன்ன வரைக்கும் உங்களுடைய தொழில் வளர்ச்சி, உங்களுடைய புகழ், உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து போராமப்பட்டு உங்கள் சொந்த பந்தமே உங்களுக்கு சூனியமே வச்சுருந்துருப்பாங்க. அப்படி ஒரு தருணத்தில் மரணத்தின் தருவாயில் மருத்துவமனைக்கும் பல லட்சங்களை செலவு பண்ணியிருப்பீங்க. பல மாந்திரீகரை தேடி ஓடி ஓடி அலைஞ்சி செலவு பண்ணியிருப்பீங்க. இதுக்கெல்லாம் தீர்வு இந்த 2026. சுற்றுப்பற்றாற்றோட சுகத்தோடு வாழ போடுவீங்க. ஏன்னா உங்கள் ராசியில் தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி இந்த வருஷம் இருக்குது. குரு பகவான் பெயர்ச்சி உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப தெளிவான அமைப்பில் கிடைக்கிறனால குரு சந்திர யோகத்தை அடையக்கூடிய தருணமும் உங்கள் ஃபேஸ் வேல்யூ விற்காத பொருளாக இருந்தாலும் சரி, அது விற்கக்கூடிய தருணத்தில் வரக்கூடிய நேரமும் இனிமே தான் உங்களுக்கு இருக்குது. உற்றார் சுற்றார் உங்களை வெறுத்திருந்திருந்தாலோ, உதவி ஒத்தாசைக்கு நண்பர்களோ கூட பிறந்தவர்களோ அக்கம் பக்கவங்களோ கூட உங்களுக்கு யாரும் ஒத்துணர்ந்திருக்க மாட்டாங்க.
தனி ராஜாவாக நீங்கள் வாழக்கூடிய நேரம் வருது. லாபசனி வரக்கூடிய நேரம், யோகங்கள் பெறக்கூடிய ஒரு நேரம், நல்ல நிலைமையில் வரக்கூடிய நேரம். ஆனால் உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் ராகு பகவான் கும்பராசியில் இருக்கிறனால உங்கள் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய தருணம் உங்கள் சுற்றுவட்டாரமே இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி பார்த்து போராமப்பட்டக்கூடிய தருணம் உண்டு. நிறைய ஜாதகர்கள் கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுக்கு தான் நிறையா செலவு பண்ணுவீங்க. நல்லா கவனமாக இருந்துக்குங்க. 2026 பொன்னான வருடம் இது. அப்படி ஒரு தருணம் உடைய ஒரு நேரம் இருக்குது. இருந்திருந்தாலும் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சிவாய் நம்ம. என்ன நீங்கள் பார்க்கணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு டைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீட்டு அட்ரஸ் இங்கே லொக்கேஷன் வரும். வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப், இந்த ஊர் இந்த பேருன்னு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.